வணக்கம். ராம ராம ராம் 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 ராம ராம ராம். ஏன் இந்த ராமநாமத்தை சொல்லணும்னா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம 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 என்ற சிறப்பாக வந்திருக்கிறீங்க. பெற்றோர்கள்லாம் கூட சில பேர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் ஜோரா ஒரு முறை என்ன பண்ணணும், கைத்தட்டுவதன் மூலமாக நம்முடைய உடம்பு புத்துணர்வு பெறும். யாரு கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு புரியுதா? அப்ப உங்க பேர் என்ன? பவஸ்ரீ. உங்க பேரு? கார்த்திகா. பவஸ்ரீ, கார்த்திகா எல்லாருமே ஒவ்வொருத்தருமே கை தட்டுனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சுறுசுறுப்பாகும். புரியுதா? அந்த நரம்புகள்லாம் நம்முடைய கைகளிலே இந்த முனையில் தான் வந்து சேருது. அதே மாதிரி பாதத்தில் வந்து சேரும் நரம்புகள். இந்த ரெண்டு இடம் தான் முக்கியமானது. அதனால ரெண்டே இந்த கை தட்டினோம்னு சொன்னால் உடம்புல நரம்புகளாக சுறுசுறுப்படுத்தி நம்ம உடம்பு நல்லா இருக்கும், சௌரியமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? தினசரி ஏன் தட்டணும்? கை தட்டணும். தட்டலாமா? ரொம்ப சிறப்பு. மிக அருமையாக குழந்தைங்கள்லாம் திருக்குறள் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு, ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்து நிறைய செய்யுள்கள்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இவர் நம்முடைய அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து நல்லா வழிநடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் தயார் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போ வந்து ஐயா அவர்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பாட்டெலாம் சொல்லுங்கள். அதுக்கு நடத்த சில விளக்கங்கள்லாம் இருக்கும். எல்லாம் அமைதியாக கேட்கலாமா? அடுத்த நிகழ்ச்சி என்ன சொல்லுங்கள்? கோளறு பதிகம், திருஞான திருப்பதிகம், 2ஆம் திருமுறை. இந்த ஜெகதீஷ் சிவனேஷ் 2 பேர் வாங்க. திருச்சிற்றம்பலம். சொல்லுது. திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து எல்லாமே பூந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஞாசு அரு திங்கள் கங்கை அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன்
விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே மாசு அரு திங்கள் கங்கை அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். பாராட்டுக்கள் உங்களுக்கு. ராகமனித நாடகம் பவஸ்ரீ கார்த்திகை. அர்ச்சனா வாங்க.
கொண்டிருக்கிறோம். மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் பாடலை பாட வந்துள்ளோம். சம்பளம் நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க, போகழியாண்ட குரு மனிதந்தால் வாழ்க, ஆகமுமாகி நின்று அணிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பாருக்கும் பிஞ்சகங்கள் தன் பேர்கள் வெல்க, புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமதனடி போற்றி, மாயப்பிறப்பாருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பும் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தனையும் நின்ற அவனால் அவன் அருளாலே தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுவதும் உரைப்பான் யான். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
அதனால கவனிங்க. ராம ராம ராவ், ராம ராம ராவ், ராம ராம ராவ், ராம ராம ராவ், ராம ராம ராவ். கம்பராமாயணத்திலே 6 காண்டங்கள். ராமன் பிறந்தது, குருகுலம் போனது, விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காப்பாற்றுதல். கவனிக்கணும், திருப்பி சொல்ல வேண்டாம். பாப்பா கவனிமா, சைலண்ட். இவ்வாறு அமைதியாக கவனிங்க. அடுத்ததாக ராமனுக்கு சீதை 4 பேருக்குமே திருமணம். ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் 4 பேருக்கும் திருமணம். நாட்டுக்கு வர அவன் கவனிமா, பேச விடாது. டேய், திருமணத்திற்கு பிறகு நாட்டுக்கு திரும்பி வராங்க. வந்த பிறகு உங்க அப்பா ராமனுக்கு முடிசூட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா முடிசூட்டுதல்ல மாறுதல் நிகழ்கிறது. கைகை வரம் கேட்டு ராமன் காட்டுக்கு செல்கிறான். எவ்வளவு நாள் போறாரு? 14 வருடங்கள் காட்டுக்கு போயிடுறாரு. பரதன் அரசாளன்னு சொல்லிட்டு அம்மா வரான்னு கேட்டிருக்காங்க. ஆனா பரதனும் அரசவையாக எடுத்துக்கல, எனக்கு வேண்டாம் சொல்லிட்டார். ராமனை போய் தேடி போய் எனக்கு நாடு வேண்டாம் சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு. அவருடைய பாதுகையை வாங்கிட்டு வராரு. அது ஒரு பெரிய கதை. இந்த நேரத்தில் ராமன் காட்டில் அங்கே இருந்த போது சூர்பனகை என்கிற ஒரு அறைக்கு வருகிறாள். அந்த பிரச்சனையினாலே சூர்பனையுடைய காதை மூக்கை லட்சுமணன் அறுத்து அனுப்புகிறான். அவ போய் ராவணன்ட்ட சொல்ல, அடுத்த ராவணன் சண்டைக்கு வராம சீதையை தூக்கிட்டு போயிடுறான், கடத்திட்டு போயிடுறான். ராமனுடைய மனைவி சீதையை கடத்திட்டு போயிடுறான் இல்லையா? அதுக்கு பிறகு ராமன் சீதையை தேடி வரும்போது ஒரு காட்சி. கிஷ்கிந்தைன்னு ஒரு மலை, அந்த மலையிலே வானரங்கள், குரங்குகள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு காட்சி தான் கிஷ்கிந்தா காண்டம் என்று கம்பராமாயணத்தில் கவிச்சக்கரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம ஒரு நாடகம் நடக்க போகுது. ராமன் சீதையை விட்டுட்டு தேடிட்டு போயிட்டு இருக்காரு. தேடும்போது என்ன நடந்தது, அந்த காட்சிகளை குழந்தைங்க அழகாக செய்ய போறாங்க. கொஞ்சம் கவனிக்கலாமா நம்ம? அதுக்கு பிறகு சீதை போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. ராவணை கொண்டுட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்துறாரு. திருப்பி பட்டாபிஷேகம் ஆகிறது. அது கதை அப்படியே தொடரும். ஆனால் தற்பொழுது இந்த கிஷ்கிந்தா காண்டம், அந்த வானரங்களுடைய ஆட்சி நடக்கிற இடம், அங்கே ராமனுடைய அனுபவங்கள் எல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அமைதியாக கவனிங்க. அருமையான காட்சி, நிறைய குழந்தைங்க பண்ணுறாங்க. முதல் காட்சி என்னம்மா? பாக்கி பேரெல்லாம் வெளில வந்துருங்க. முதல் காட்சி மட்டும் நில்லுங்க, பாக்கி பேரெல்லாம் வெளியே ஓரமானுங்க. அப்படி இங்கே இல்லைங்கம்மா, இங்கே ஓரமானுங்க. யாரம்மா ஆரம்பிக்கிறீங்களா? யார் இருக்காரு? ராமனும் யாரு இன்னொருத்தர் லக்ஷ்மணன் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சியில ஆரம்பிக்குது. அவங்க தேடி போகும்போது அந்த மலை மேலே சுக்ரீவன் அங்கே இருக்கிறான். சுக்ரீவன் என்பவர் வாலியினுடைய தம்பி. சுக்ரீவனும் அனுமனும் இருக்காங்க. அவங்க ராமனை பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் அனுமன் போய் ராமனை கூட்டிட்டு வர்றாரு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க போறோம். சரியா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். நீங்களும் இது மாதிரி சிறப்பாக நாடகம் செய்யலாமா? நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. இன்னொரு மைக் எடுத்துக்கோமா. அண்ணி சீதா, அண்ணி சீதா, அண்ணி எங்க இருக்கீங்க? சீதா எங்க இருக்க? அண்ணி லக்ஷ்மணா. ஆமாண்ணா. அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரிகிறது போல் இருக்கிறது. அங்கு சென்று பார்ப்போம். பார்ப்போம் அண்ணா. ஐயோ ஐயோ, அங்கே யாரோ இந்த மனிதர்கள் வருவது போல் தெரிகிறது. அவர்கள் கண்டிப்பாக என் அண்ணன் வாலியின் சேனைகளாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் வந்தார்கள் என்றால் என்னை கொன்று விடுவார்கள். அனுமான், சொல்லுங்க அரசே. அங்கே யாரோ இந்த மனிதர்கள் வருவது போல் தெரிகிறது. அவர்கள் வந்தார்கள் என்றால் என்னை கொன்று விடுவார்கள். நான் இப்போதே இங்கிருந்து ஓடுகிறேன். இல்லையா
அரசே, நில்லுங்கள் நில்லுங்கள் அரசே. அவர்கள் கண்டிப்பாக வாழையின் சேனையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் வந்தார்கள் என்றால் என்னை கொண்டு விடுவார்கள். நான் இப்பொழுது ஓடுகிறேன். நில்லுங்கள் அரசே, நான் சென்று பார்த்து வருகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் தான் ஹனுமன், சுக்கிரவனின் ஏவலாளி. அவர் வாடா என்றா வருவேன், போடா என்றா போவேன். தாங்கள் யார் ஐயா? பார்க்க மன்னர் போல் இருக்கிறீர்கள். பார்க்க மன்னர் போல் இருக்கிறீர்கள், ஆனால் மறுவுரை அணிந்திருக்கிறீர்கள். முன்வர் போலும் இருக்கிறீர்கள், வில் வேர் வைத்திருக்கிறீர்கள். தாங்கள் யார் ஐயா? ஆஹா, என்ன சொல்லடா லக்ஷ்மணா, இவனோ சொல்லின் செய்வன், வாழ்க வாழ்க. தாங்கள் யார் ஐயா? இவர்தான் அயோத்தி நாட்டின் அரசர், என் அண்ணன் ராமன். அவருடைய தம்பி லட்சுமணன் நான். எதற்காக இங்கு வந்தீர்கள் ஐயா? என் அண்ணி சீத்தையை ராவணன் கடத்தி சென்று விட்டான். என் அண்ணி சீத்தையை தேடி அழுது கொண்டிருக்கிறோம். தாங்களுக்கு பேசுங்க செய்ய தயாராக வாருங்கள், அரசிடம் அழைத்து செல்கிறேன். அரசரே, இவர்தான் அயோத்தி நாட்டின் இளவரசர் ராமர். அவரது சகோதரர் லட்சுமணர் இவர். தாங்கள் இந்த மலைக்கு வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? என் அண்ணி சீத்தையை ராவணன் கடத்தி சென்று விட்டான். என் அண்ணி சீத்தையை தேடி அறிந்து கொண்டிருக்கிறோம். சரி, வாருங்கள், அமர்ந்து பேசலாம். இவர்கள் நிலையும் நாலு நிலை போல்தான் இருக்கிறது. என் கதையை கேளுங்கள் ராமா. என் கதையை கேளுங்கள் ராமா. என் அண்ணன் வாலியும் மாயாவி அரக்கனும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள். இப்பொழுது என்னுடைய சம்பவத்தை பற்றி சுக்கிரவன் சொல்கிறான். அந்த நிகழ்ச்சி எப்படி நாடகமாக எடுத்து காண்பிக்கிறார்கள். வாலி எப்படி இருக்காரு, அவர் மாயாவிக்கு சண்டை போடுறதா இப்போ காட்சிகள்லாம் இப்போ வருது. தம்பி தம்பி இப்படியே வந்துடுறேன், ஏன் பின்னால் உட்காந்து ஐயோ, என் அண்ணன் வாலி குகைக்குள் சென்று 7 மாதங்களாகி இன்னும் வெளியில் வரவில்லையே. ரத்தம் வேற ஆறாக ஓடுகிறது. ஒருவேளை அந்த மாயாவி அரக்கன் கொண்டிருப்பானோ? இப்போதே இந்த குகையை இந்த பாறை வைத்து அடைக்கிறேன். மன்னன் சுக்கிரவன், மன்னன் சுக்கிரவன், மன்னன் சுக்கிரவன், சுக்கிரவன், மன்னன் சுக்கிரவன், மன்னன் சுக்கிரவன், வாருங்கள் அரசே, இனிமேல் நீங்கள் தான் எங்கள் அரசர். வேண்டாம், எனக்கு இந்த பதவி வேண்டாம். எப்போதும் என் அண்ணன் வாலிதான் அரசர். எனக்கு இந்த பதவி வேண்டாம். இல்லை அரசே, நீங்கள் தான் இனிமேல் எங்கள் அரசர். அவர் இறந்து விட்டார். சுக்கிரவன் அரசாணை நேரத்தில் வாலி இந்த மாயாவியை கொண்டுவிட்டு உள்ளே வருகிறார். எங்கே அந்த துரோகி சுக்ரீவன்? எங்கே? ஏ துரோகி சுக்ரீவா, விளையாட எங்கடா இருக்கிறாய்? ஏ சுக்ரீவா துரோகி! அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. தாங்கள் ஏந்த மாதங்களாகியும் வெளியில் வரவில்லை. ரத்தம் வேற ஆறாக ஓடுகிறது. ஒருவேளை அந்த மாயாவி அரக்கன் உங்களை கொண்டிருப்பானோ என்று தவறாக எண்ணிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. மன்னிப்பா? அதுவே உனக்கா? அண்ணா, என் மனைவி அண்ணா, உன்னிடம் ஒப்படைக்க முடியாது. அண்ணா, என் மனைவி அண்ணா, மரியாதையாக இங்கிருந்து சென்று
இப்படியாக சுக்ரீவன் அங்கிருந்து தப்பித்து அருகே ஒரு மலை ருஷ்யமிக பர்வதம் என்ற மலையில சென்று விழுந்து வருகிறார். அந்த காட்சியை ராமன் தெரிவிக்கிறார். இதுதான் என் கதை ராமா. உன் கதையும் என் கதை போல்தான் இருக்கிறது. உன் மனைவியை காப்பாற்ற நான் வாலியை கொள்ளவும் தயாராகி இருக்கிறேன். சரி, உங்கள் மனைவி சீதையை காப்பாற்றவும் நான் தயாராக இருக்கிறேன். அதற்காக என் அமைச்சர் அனுமனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். உங்கள் பணியை என் திறமையால் ஏற்றுக்கொள்கிறேன் ராமா. அனுமான் ராமரை பார்த்து வீரன் போல்தான் இருக்கிறார். இருந்தாலும் என் அண்ணன் வாலியை வீழ்த்த முடியுமா? நிச்சயமாக முடியும் அரசே. இருந்தாலும் அவரை சோதித்து பார்ப்போம். ராமா, உங்கள் வில்லாம்பால் அந்த 7 பெரிய மரங்களில் ஏதாவது ஒரு மரத்தை உங்கள் வில்லாம்பால் அந்த 7 பெரிய மரங்களில் ஏதாவது ஒரு மரத்தை வீழ்த்த முடியுமா? ஒரு மரம் அல்ல, 7 மரத்தை கூட வீழ்த்தி விடுவார். ராமன் இந்த மரங்களை வீழ்ச்சி காட்சியை நல்லா சிறப்பாக கவனிங்க. ஒரு மரம் அல்ல, 7 மரத்தை கூட வீழ்த்தி விடுவார். ஏழு மரங்களும் மிக சிறந்த சத்துருக்கள் கீழே எழுகின்றன. அடுத்ததாக வாலி, வெளியே வாடா. வாடா வாலி, இன்னைக்கு நீ காலி, வாடா வெளியே. எவ்வளவு தைரியம் இருந்தால் மறுபடியும் என்னிடம் வந்து தைரியமாக பேசுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் மனைவியை மீட்பதற்காக நான் எந்த நிலையிலும் செல்வேன். அப்படியா? வா என்று நீயா நானா என பார்த்து விடலாம். வா. யாரையே வந்து தாக்கி விட்டது? யார் வேலை வச்சு இந்த அம்பில் ராமன் என்னும் பெயர் எழுதி உள்ளது. அப்படி என்றால் என்னை வீழ்த்தியது ராமன். ராமா, நான் என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக என்னை கொன்றாய்? நீ செய்த முதல் குற்றம் சுக்ரீவன் மனைவி அபகரித்தது. நீ செய்த 2வது குற்றம் சுக்ரீவனை மன்னிக்காதது. இதை விட வேற என்ன குற்றம் தேவை? அதெல்லாம் சரி ராமா. என்னை மறைந்து நின்று எதற்காக என்னை தாக்கினார்? வாலி, நீ ரொம்ப நல்லவர். ராமன் மீது பக்தி கொண்டவர். என் அண்ணன் ராமன் சுக்ரீவனிடம் வாக்களித்து விட்டார். ஆதலால் வாலி, நீ ரொம்ப நல்லவர். ராமன் மீது பக்தி கொண்டவர். என் அண்ணன் ராமன் சுக்ரீவனிடம் வாக்களித்து விட்டார். ஆதலால் தம்பி சுக்ரீவா, நீங்கள் ராமன் சொல்வதை ஏற்று. சரி அம்மா. அப்பா அப்பா ராமா, என் மகன் அங்கதனை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அவனை நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். ராமா ராமா ராமா. ராம ராம ராம், ராம ராம ராம், ராம ராம ராம், ஸ்ரீ ராம ராம ராம், ராம ராம ராம், ராம ராம ராம், ராம ராம ராம், ஸ்ரீ
எல்லாம் ஜோரா அப்படியே கைதட்டுங்க குழந்தைங்களுக்கு. மிக சிறப்பான ஒரு நாடகம் நடத்தி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டுவார்கள். அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. திருப்பி சொல்லுங்க. உலகம் யாவையும் தாங்குளவாக்கலும் நிலை பெறுத்தலோ நீக்கலோ நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். யார் தலைவர்? இந்த 3 பேரை சேர்வதுதான் தலைவர். புரியுதா? ஆட்கள் காத்தல் அழித்தல் 3 பேரை சேர்ந்த இறைவன் தான் தலைவர். புரியுதா? என்ன சொல்லி கூப்பிடலாம்? நீங்களா அழகில விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே நாங்களே. இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை மிக சிறப்பாக நடத்திய குழந்தைகளுக்கு மறுபடியும் ஒரு ஜோரான
வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு கல்லாட உள்ளெல்லை ஏந்து குமரா உன்னை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விடைவாய் வருவாய் அழகா அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு கல்லாட உயிர் மெல்ல ஏந்திடே குமரா உன்னை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா என் மூச்சு மனதில்லை உனக்காக தேவா தேவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா உலகம் தாம்புல வாக்களும் நிலைக்கெடுத்தலும் நீங்களும் நீங்களா அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே. கவி சக்கரவர்த்தி கம்பரின் ஆவை அடக்கம். ஓசை பெற்று உயர் பார்க்கல உற்று ஒரு பூசை முற்றவும் நட்புக்கு புக்கென ஆசை பற்றி அறியலுற்றேன் மற்ற இக்கு காசு கொற்றத்து ராமர் கதை அரோ. நடியும் கவிதை நாளந்தாயும் செந்தனி கோல்முறை மேலினான் அதியும் பகவன் நீரவாத கண்ணினான் ஆவுக்காயினும் அந்த நடுக்காயினும் யாருக்காயினும் எளியவருக்காயினும் பாவ பெற்றவர்களை தகைவான் முறை தேவருக்கும் தொழு தேவர்கள் ஆகுவார். இணையது ஆற்றலின் எக்காலத்தில் யாவருக்கும் இணையினால் வரும் மேலும் கீழினையும் அணையத்தன்மை அழிந்தும் அழித்தலை மணியன் ஆட்சி என்றால் மனுதியான் சம்பாதியின் உதவி எல்லீரும் அவராம நாமமே சொல்லீரும் எனக்கு ஒரு போர் வீரா நல்வீர பயன் நன்னும் நல்ல சொல் வல்லீர் வாழ்மை வாழ்க்கும் மாண்பினேன். மன்னவன் பணி அன்றாகி முன் பணி மறுப்பேனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதென்று நான் என் உறுதி அப்பால் இப்படி தலைமை நான் இன்றே போகின்றேன் இதையும் கொண்டு அனுமன் இலங்கை எரிட்டு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுவதற்காக ஏங்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனலை கண்டு அயலார் ஊறி அஞ்சிலே ஒன்று வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான். சேருபாலம் அமைத்தல் ஆடுகின்றது என் வேறு ஒன்று நாயகன் தோற்சே பொருளால் துயர் நீங்குவான் ஓடும் என் முதுகிட்டு ஓடிய சேடன் என்ன பொழிந்தது சேருவே இங்கு போய் நாளை காரணம் தெரிந்த நாட்டு நயில் எடுத்த கோலும் நானும் முனிவருக்கு ஏற்ப நயப்பட உரைத்து நாகும் காலனி பத்தும் சங்கரன் கொடுத்தவாறு தீரமும் கலந்தே போட்டு வெறுங்கையே நிறுத்தி போனான். பட்டாபிஷேகம் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரசெறி குழலி ஓக வெண்ணையூர் ஜடியன் தங்க மனமுகோ கொடுத்து வாங்க வசிட்டனே துணைதான் மொழி. நன்றி நன்றி. ராம 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 ஸ்ரீ ராம 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 ஸ்ரீ ராம ராம ராம.
பாராட்டுகள் மாணவர்களுக்கு. அடுத்ததாக சீரினும் சீரல்ல செய்யோரே சீரோல் வேளாண்மை வேண்டுப பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர் தலை நீந்த மறையினர் மாந்த நிலை நீந்த கடை குன்றில் நனையாரும் குன்றுவர் குன்றி அணை செய்யும் புகை என்றால் புத்தேலாது உய்யாலால் என்னன்று இகழாக்கும் சென்று வட்டாரத்தில் சென்று வரும் பாதுகள் அணிலே கேட்டல் ஏற்படும் அன்று மதுரம் மன்று ஊங்கமும் வாழ்க்கை பெருதலைமை வீடழிய அந்த மை நீப்பின் வாழா காரிமா அண்ணன் உயிர் நீப்பீர் மான மரீர் இழிவரின் வாழாத மானமுடையார் ஒளி தொடர்ந்து ஏற்றும் உலகு. நன்றி.
மரம் நிறைய உருவாகும். அதுலேருந்து கிளைகள் வரும். கீழே பூமிக்கு வந்த பிறகு அதுலேருந்து கிளைகள் வரும். அதுலேருந்து மரம் பெருசாகும். ஒரு ஆலமரத்தில் மட்டும்தான் அந்த விடுதுங்கிறது உண்டு. அந்த ஆலமரமானது ஆந்திராவில் ஒன்று இருக்கு. ஒரே ஒரு மரம் தான். அப்பா கவனிப்பா, கவனி. ஆந்திராவில் ஒரே ஒரு ஆலமரம் ஏறத்தாழ 20-30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. எவ்வளோ தூரம்? இங்கேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் போகலாம். அப்படியே ஒரே மரம் தான், ஒரே ஆலமரம். பெரிய காடாக இருக்கிறது, பெரிய காடு. ஆலமரம் என்பது ஒன்று தான் உருவாகும், ஆனால் பல இடங்களுக்கு அப்படியே பரவிக்கிட்டே போகும். அப்படிப்பட்டது தான் ஆலம் விழுதுன்னு பேர். அந்த விழுது தான் வந்து கம்பராமாயண விழுது. கம்பராமாயணத்து வந்து தமிழும் நல்ல நெறிகளும் பல இடங்களுக்கும் போகணும். இப்போ தமிழ் பாடம் நிறையா பாடினீங்க இல்லையா? திருக்குறள் சொன்னீங்க, திருவாசகம் சொன்னீங்க, வேறு என்ன சொன்னீங்க? ஐயப்பன் பாடல் சொன்னீங்க, பிள்ளையார் பாடல், அம்மன் பாடலாம் பாடினீங்க. இந்த மாதிரி நிறைய பாடல் பாடினீங்க இல்லையா? இதெல்லாம் நிறையா வளரணும். இன்னும் தமிழில் உள்ள செய்யுள்கள் பாடல்கள் நிறையா படிக்கணும், நிறைய வளரணும். ஏன் வளரணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரியாமல் விட்டு போயிருக்கு. நமக்கு கற்றுக்கிறதுக்காக படிக்கணும். தலைமுறை படித்து மேலே கொண்டு போனோம். வெயிலில் உட்காராதீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுங்க. ரெண்டாவது, நல்ல நெறிகள். நல்ல நெறியோட வாழ்க்கணும். நல்ல பிள்ளை இருக்கணும், கெட்ட பிள்ளை பெறக்கூடாது. புரியுதா? இப்போலாம் நல்ல பிள்ளைங்களாம் நீங்கள் இருக்கீங்க இல்லையா? இருக்கீங்க தானே? இருக்கீங்களா இல்லையா? ஜோரா ஒரு முறை என்ன பண்ணணும்? ஏன் திரும்ப கை தட்டணும்? நீங்களும் நல்ல பிள்ளைங்க, அக்கா கை தட்டணும். நல்ல பிள்ளைங்க நீங்களாம் கை தட்டுங்க. பெரியவங்க சொல்கிறத கேட்டுட்டு, ஆசிரியர் சொல்கிறத கேட்டுட்டு, பெரியவங்களாம் சொல்கிறத கேட்டுட்டு உடனே செயல்படுறீங்க இல்லையா? அதனால நீங்கள் நல்லா பண்ணுங்க. அதனால வந்து இதுதான் வேணும். நல்ல நெறிகள் எப்போ வரும்னா சொன்னதை கேட்டால் வரும். பெரியவங்க சொல்ல கேட்டோம்னா நல்ல நெறிகள் வந்துடும். அப்பா அம்மாவை கும்பிடணும். புரியுதா? பொய் சொல்லக்கூடாது, காலைல ஒழுங்காக குளிக்க, நிறையா இருக்கிற மாதிரி நெறிகள் நிறையா ஏற்பட்டது இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்கிறதுக்காக இந்த வாய்ப்பு. கம்பராமாயணத்திலே
நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இது ஒரு வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க. இந்த கோயில் நிர்வாகி நமக்கு ரொம்ப ஏற்பாடெலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அவர் சாமி நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவருடைய துணைவியார் அவங்க வந்து இந்த கல்வி நிர்வாகக்குழுடைய தலைவி, அவங்க நல்லா ஒருங்கிணைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அம்மா மிக நன்றிம்மா, மிக சிறப்பு, எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க. எல்லாற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆசிரியர் அண்ணாமலை அவர்கள் ஜோராக ஒரு முறை கைதட்டணும். நல்லா மெனக்கட்டு அடிக்கடி வந்து எல்லாம் தயார் பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு 5 நிமிஷம் விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். பெரியவங்களாம் இங்கே வந்திருக்கிறாங்க. கம்பராமாயண இயக்கத்தில் என்னுடைய பேர் வெங்கட ரமேஷ் பாபு. இந்த இயக்கத்தில் இருக்கும் ஐயா வந்து புலவர் தங்க விஸ்வநாதன். ஐயா வந்து மிகப்பெரிய புலவர். பெரிய புராணம், கந்த புராணங்களிலே மிகப்பெரிய சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பெரிய புலவர். திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய திருமுறை பயிற்சி பேராசிரியர் அவர். ஆனால் இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு நம்ம குழந்தைங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்திருக்காரு இல்லையா? ஐயாவுடைய வருகைக்காக இன்னொரு முறை என்ன சொல்லணும், நம்ம ஜோரா ஒரு முறை. அடுத்ததாக பாவலர் சுப்பண்ணையா அவர்கள் திருவண்ணாமலையில் திருக்குறள் தொண்டு மையம் அப்படிங்கிற அமைப்பை வச்சுட்டு திருக்குறளை பல இடங்களும் கொண்டு போகிறதே வாழ்வாக கொண்டுட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கையில திருக்குறளை கொண்டு போயிட்டு பல இடங்களுக்கும். திருக்குறள் ஓதிக்கொண்டே பாடிக்கொண்டே அண்ணாமலையார் கிரிவலம் சுற்றி வரார். ஒரு குழுவாக சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. எத்தனை மாசமா? 1 மாசமா, 2 மாசம், 3 மாசம் இல்லை, 200 மாசங்கள் தாண்டி இருக்கு. 200 மாதங்கள் தாண்டி இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்கள்லையும் திருக்குறள் வந்து எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களே நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாமே இலவசமாக பல வண்ணங்கள்லாம் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பராமாயண கருத்து நாங்கள் 3 பேரும் இணைந்து பணி செஞ்சுட்ருக்கோம். குறிப்பாக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அண்ணாமலையெல்லாம் இப்போ வந்திருக்காரு இல்லையா? அண்ணாமலை மாதிரி நம்ம தம்பி பிரபா அவருமே நம்ம கம்பராமாயண இயக்கத்தை சேர்ந்தவர் தான். அவர் மாதிரி நம்ம நிறையா பணிகளை சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்குன்னு சொன்னால் தமிழை விட்டுடக்கூடாது, தமிழ் கற்றுக்கணும், தமிழோட இலக்கியங்கள்லாம் படிக்கணும். 1. 2வது நல்ல நெறிகள், நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், நல்ல நெறிவுள்ள வாழ்க்கையை வாழணும். இந்த 2 காரணத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கோம். அக்கா புலவரையா கொஞ்ச நேரமாக நம்முடைய பாவரையா கொஞ்ச நேரம் இப்போ பேசுவாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பாப்பா வெயிலில் உட்காந்து நோந்து உட்காந்துக்கோங்க. சைடு போடுவோம், நேரில் போய் உட்காந்துக்கோங்க. வெயிலில் உட்காரக்கூடாது, நேரில் உட்காந்து. சரி அந்தான போயிடுங்கப்பா. உங்களுக்கு தெரியும், ஒரு பழமொழி இருக்குது, இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்துன்னு. கேள்விப்பட்டீங்களா? யாருன்னா இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து. என்ன ஒரு பழமொழி இருக்குது. நம்முடைய வகுப்பாசிரியரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையமா? 5இல் வளையாதது. இப்ப நீங்களாம் 1வது 2வது 3வது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் தர்மத்தையும் பெரியவருடைய மரியாதையும் தெரிந்து கொண்டு அது வாழ்நாள் முழுசும் அந்த ஒழுக்கம் மாறாது. ஆனா 5 வயசு 10 வயசு 15 வயசு கடந்து 40 வயசு கடந்து 50 வயசு கடந்து நான் தப்பு பண்ணி ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் அடில் தெளி இருக்கும்போது அப்ப வணக்கம் ஐயா பெரியவங்க ஐயான்னு சொன்னா வச்சுக்கோங்களா? ஆகையினாலே இளம் வயதிலேயே தர்மத்தை அறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அறம் என்பது, தர்மம் என்பது, ஒழுக்கம் என்பது உயிரை விட ஒழுக்கத்தை விட உயர்ந்தது என்பதை காட்டுவதற்கு வரக்கூடிய நூல்கள் தான் நம்முடைய பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய 2 இதிகாசங்கள். இதிகாசங்கள்னா யாருக்கா தெரியுமா? யார் 8வது 7வது யார் படிக்கிறீங்க? 7வது 8வது இதிகாசம்னா என்னன்னு தெரியுமா? இதிகாசம் சொன்னீங்கல்ல, ராமாயணம். இந்தியாவுடைய பழைய பெருமையான மூத்த இதிகாசம் ராமாயணம். அதுக்கடுத்து 2வதாக தோன்றிய இதிகாசம் மகாபாரதம். ராமாயணம் ஆமா, நீங்க கொஞ்சம் உட்கார போலமா, இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடியும். ராமாயணம் மகாபாரதம் என்கின்ற 2 இதிகாசங்களும் மக்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இல்ல, ஆந்திராவுக்கு இல்ல, கர்நாடகாவுக்கு இல்ல, பம்பாய்க்கு இல்ல, இந்தியாவுக்கு இல்ல,
உலகத்திலே எங்கேயெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் டேய் ஆம்பளை பசங்க எல்லாம் கொஞ்சம் கம்னா இருக்க கத்துக்கணும் நிறைய. டேய் சும்மா இருங்க. பொம்பளை பசங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா பாடினாங்க, நடனம் பண்ணாங்க, எப்படி உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏண்டா இந்த நிகழ்ச்சியில எந்தெந்த பசங்கள்லாம் அடங்கலையோ அவங்களுக்கெல்லாம் வரப்போற பொண்டாட்டி உங்களை அடக்குவார். ராட்சசி மாதிரி இருப்பார். உனெல்லாம் நல்ல மனைவி ஒன்பா ராட்சசி ஒன்றா முடிவு பண்ணிக்க. உலகத்திலே எங்கேயெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ என்ன ஒருத்தர் ஊசால குத்தம் வலிக்குமில்ல, வலிக்குமில்ல, வலிக்குமில்ல. என்ன தம்பி என்ன பின்னா மட்டும் தான் வலிக்குமா? யார் அது? அவங்க அழிப்பு ஊசால குத்தத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனை அங்க விட்டு பாப்பா இங்கதான் கொடுத்தாங்க அம்மாட்டாரு அவன் கெட்டு போய் கேடு ஒரு ரவுண்டு போயிடு வேற ஒருத்தர். பெரியவங்களை அடிச்சாலும் வலிக்கும், சின்னவங்களை அடிச்சாலும் வலிக்கும். வலிக்கும்ல? ஆட்டம் அடிச்சாலும் வலிக்கும், கோழியை அடிச்சாலும் வலிக்கும். எந்த உயிருக்கு துன்பம் வந்தாலும் இடர்பாடு வந்தாலும் வருத்தம். அந்த வருத்தத்தை துன்பத்தை போக்கி எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தர வேண்டும். எது தர்மம் என்பதை சொல்வதற்கு வந்த பழமையான அறநூல் தான் ராமாயணமும் மகாபாரதம். நம்ம நிகழ்ச்சியில குறிப்பா அந்த பெண்கள் எல்லாம் வாலி அதை நடக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எல்லா பெண்களும் சில பெண்கள் பசங்களும் அழகா இருக்கிறாங்க. பசங்க தெரியலாம் ஏன் அழகா இருக்கிறாங்க? குளிச்சுட்டு புதுசா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நகை போட்டுக்கிட்டால் அழகா இல்ல. நெத்தியில அழகா திருமணம் போட்டுக்கிறாங்க. நாமம் யாருமா போடுறவங்களா? என்ன அலமன்ல இருந்து லாங்கான்ல இருந்து வாலில இருந்து நான் கேட்டா நீங்க போட்டுக்கிறாங்க. உங்களோட முகத்துக்கு ஒரு தனி அழகை காட்டும். ஏன்னா அந்த ராமம் இருக்குது பாரு, நாமம் ராமம்னு சொல்லுங்க. நாமம் நாமம் என்பது இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து சுகபோகமான வாழ்க்கை தர. இப்ப யாருக்காவது பணம் வேணும்னு சொல்லுங்களா? பணம் இப்ப உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் ஒண்ணு வேணாமா? நகை, படிப்பு, உத்தியோகம், நிலவரம் எல்லாம் ஓடுனா கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு எல்லாம். ஆனா உங்க அப்பா என்ன தருவாரு? கொஞ்சம் தான் தருவாரு. உங்க அம்மா என்ன தருவாங்க? கொஞ்சம் தான் தருவாங்க. அண்ணன் தம்பி கொஞ்சம் தான் தருவாங்க. தாத்தா பாட்டி கொஞ்சம் தான் தருவாங்க. ஆனா ஆண்டவன் ஆகிறவன் தான் வாரி 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 கொடுப்பான். அதெல்லாம் திருப்பதிக்கு போறாங்கல்ல, திருவண்ணாமலையா மலை சுத்துறாங்க. திருவண்ணாமலை மலை சுத்துறது தெரியுமில்ல? பௌர்ணமிக்கு எத்தனை பேர் சுற்றுவாங்க? ஒரு 50 பேர் இருக்குமா? 100 பேர் இருக்குமா? எவ்வளவு இருக்கா? யார் சொன்னது? 10 பேர் சுத்தினாங்க, 20 பேர் சுத்தினாங்க, 50 பேர் சுத்தினாங்க, 1000 பேர் சுத்தினாங்க, அப்புறம் 50,000 சுத்தினாங்க, 1 லட்சம் ஆச்சு. இன்றைக்கு பார்த்தா பௌர்ணமி அன்னைக்கு 13 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் சுத்துறாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு, ஆடி பௌர்ணமிக்கு 25 லட்சம் பேர் சுத்துறாங்க. ஏன்? மனத்திற்கு ஒரு அமைதி வேண்டும், எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னொன்னு, மலை சுத்துறவங்க போற பேரையும் நீ ஏன் மலை சுத்துறன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சாமியை பார்க்கறது கொஞ்சம், எனக்கு படிப்பு ஒன்று கொஞ்சம், பதவி ஒன்று கொஞ்சம், அது கொஞ்சம். ஆனா வயசானவங்க எல்லாம் போய் கேட்டா திரும்ப சொல்லுவாங்க, உங்க அம்மா மலை சுத்திக்கிறாங்க. அம்மா அப்பா நீங்க சுத்துறது வேற கதை. உங்க அம்மாவும் அப்பாவும் பாட்டனும் பாட்டியும் சுத்தினா ஏன் தெரியுமா சுத்துவாங்க? எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு சுத்துவாங்க. அதுக்கு பிறகு நான் நல்லபடியா சாகணும்னு சுத்துவாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய பையனும் மருமகனும், என் பொண்ணும் மருமகனும், என் பேரனும் என் பேர பசங்களும் நீண்ட காலம் வாழணும்னு சுத்துவாங்க. யாருக்கு சுத்துறாங்க? உங்களுக்கு சுத்துறாங்க. அப்ப யார் தரத்தையெல்லாம்? ஆரோக்கியத்தை, தர்மத்தை, செல்வத்தை, வளத்தை தரக்கூடிய ஒரே ஒரு பரம்பொருள் இறைவன் தான்.
நீங்களாம் சொன்னீங்கல்ல உலகம் அவைய பாட்டு சொன்னீங்கல்ல, கவி சக்கரவர்த்தி கம்பர் சொன்ன கீழே படுக்க அப்படியே சாய் மராமரமா சாடு. உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவரு தலைவரு அன்னவருக்கு சரணங்களே. இப்ப இந்த உலகம் இருக்குதுல்ல, இந்த பாய்ச்சல் இருக்குதுல்ல, பாய்ச்சல் என்ற இந்த கிராமத்தை நம்ம பாக்குறோம். பாக்குறீங்களா? சங்கம் வந்து தெரியுமா? போனதானே தெரியும். திருவண்ணாமலை தெரியுமா? போனதான் தெரியும். பாய்ச்சல் மட்டும் தெரியும். இந்த பாய்ச்சல் மீதி ஊர் தெரியும். என்ன சொல்றாரு கம்பர்? டேய் கம்னாரு, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் உண்டு, சாப்பாடு உண்டு, புத்தகம் உண்டு, சான்று உண்டு. அதுக்கு மேல ஒரு பெரிய வாழ்த்து உண்டு. ஆமா, கடையில போய் வாழ்த்து வாங்க முடியுமா? ஹோட்டல்ல போய் இட்லி வாங்கலாம், பூரி வாங்கலாம், பொட்டலம் வாங்கலாம். எனக்கு வாழ்த்து கொடுனா கொடுப்பாங்களா? எந்த கடையில் விற்கிறாங்க? வாழ்த்து தர மாட்டாங்க. வாழ்த்து பெரியவர்கள் தான் தருவாங்க. திருக்குறளுக்கும் கம்பராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் வந்து கேட்டா பெரியவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆகையால கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்றார், இந்த வாலிவதை நாடகத்தை பார்த்தீங்களா? அந்த வாலி மீது அம்பு போட்ட உடனே அந்த அம்பை பார்த்துட்டு வாலி என்ன சொல்லி கேட்கிறார். ராமா என்ற அந்த அம்பை பார்த்த உடனே, ராமா என்னை ஏன் மறைந்திருந்த அம்பு போட்டு கொண்டான்னு கேட்ட உடனே ராமன் சார்பில் பதில் சொன்னது யாரு? லட்சுமணன் என்னன்னு பதில் சொன்னார். லட்சுமணன் என்னன்னு பதில் சொன்னார். நீ வந்து தர்மத்திற்கு புறம்பான செயல் செய்தாய். நீ காப்பாற்ற வேண்டிய உன்னுடைய தம்பியை அடித்து விரட்டினாய். தம்பியினுடைய மனைவி அபகரித்துக் கொண்டாய். அவனுக்கு மன்னிப்பு வழங்கவில்லை. ஆகினாலே தம்பியினுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு தம்பியை கொல்லக்கூடிய ஒரு பெரிய செயலை செய்த உன்னை நீ வாழ விடக்கூடாது என்று தண்டித்தார். நீங்களா கிளாஸ் சுத்தி பாருங்க. நம்ம அண்ணாமலை சார் ஒரு பையன் கிளாஸ்ல வந்து அரட்டை அடிச்சுங்கிறான், படிக்கல, படிக்க விடல. அவன் என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னா பெஞ்சு மேல ஏறின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா கரெக்டா சொல்ல ரூம் விட்டு கிளாஸ் வெளியே போயிடலாம். அது போல வாலியை பார்த்து ராமன் சொன்னார், இந்த உலகத்துல நீ வாழ்ந்தது போது நீ வாழ தேவையில்லை. இந்த நாடகத்தை நடிச்சீங்களா திரும்ப தெரிஞ்சு நிற்பீங்க. உங்க வாழ்நாள் முழுக்க மறக்காது. இப்ப நீங்க எல்லாமா பாப்பா வாலியா நடிச்சது, ராமனா நடிச்சது, லட்சுமணா நடிச்சது, அனுமனா நடிச்சது, மரங்கள்லாம் நடிச்சதுன்னா தெரியுமா? நீங்களாம் ஒரு காலத்துல கேள்வி ஆகுதுல்ல, எப்ப ஆகுது? ஒரு 85 வயசு 90 வயசு ஆனாலும் இன்றைக்கு இந்த பாய்ச்சல் கிராமத்துல கம்பராமாயண இயக்கத்தின் சார்பில் கம்பராமாயண வீடு நிகழ்ச்சியில நான் வந்து அனுமனாக நடித்தேன், வாலியாக நடித்தேன், ராமனாக நடித்தேன் என்ற ஒரு எண்ணம் மாறுமா மாறாதா? கடைசி வரைக்கும் மாறாது. நான் ராமனா நடிச்சேன். தர்மத்துக்கு புறம்பா பார்க்கக்கூடாது. முட்டாள் பல தரம் சொல்றேன். இல்லைன்னா கேட்டு வெளியே போ. உங்களுக்கு பிஸ்கட் வேணாம், சர்டிபிகேட் வேணாம், எதுவும் போடா. இப்பதான் சொன்னேன், வகுப்புலயோ பள்ளிக்கூடத்திலே மேடையில அடங்காத பசங்களுக்கு ராட்சசி தான் பொண்டாட்டியா வருவான். உன்னை வீட்டுக்கு போடுவா, அடிப்பா, உதைப்பான். என்னைக்கு திரும்பிட்டோம் ஏண்டா? எத்தனை பசங்க இருக்கிறாங்க, பாடினாங்க, கேட்கறாங்க. சரி, நீ பாட்டு பேசின்னு சொன்ன என்னோட அர்த்தம்? உங்ககிட்ட கிளாஸ் டீச்சர்னா பாடு போடுவாங்க. கம்னா கம்னா இருக்கணும். பசங்க பூரா சிரிக்கிறீங்களா? என்னடா எதுக்கு? எப்படின்னா எங்க அப்பா அம்மா பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நல்லா இருக்கலாம். அதுக்கடா உங்களை மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணாங்கடா அந்த பொண்ணு. பசங்க மேல கவனிக்கணும் கம்னா இருக்கணும். அவ்வளவு. நான் வந்து இந்த கம்பராமாயண நிகழ்ச்சியில இந்த அம்மன் கோயில்ல வாலியா நடிச்சேன். என்ன ராமன்ற ஒரு அம்பு போட்டு கொண்டுட்டார்.
கொல்றதுக்கு முன்னாடி ராமா என்னை ஏன் கொன்றாய் அம்பு பிடிச்சிட்டு கேட்டேன். அப்ப ராமன் சொன்னான், தர்மத்துக்கு புறம்பாக போனாய், உன்னை நான் தண்டித்தேன்னு சொன்னேன். எனக்கு என்ன பாடுன்னு கேட்டா, என் வாழ்நாள் முழுக்க நான் தர்மத்துக்கு புறம்பா போகக்கூடாது. எளியவர்களுக்கு, எனக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ அப்பாவுக்கோ பாட்டனுக்கோ பாட்டிக்கோ வேலைக்காரனுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளருக்கோ பக்கத்து வீட்டுக்காருக்கோ எந்த விதமான துன்பத்தையும் தரமாட்டேன். அவ்வாறு துன்பத்தை கொடுத்தால் இறைவன் என்னை தண்டிப்பான் என்ற உணர்ச்சியை தெரிவித்தான் இந்த நாடகம். தெரியுதுல்ல, தர்மத்துக்கு புறம்பா போ. ஏன் தெரியுமா உங்களா பெண்கள் எல்லாம் பாரதிதாசன் படிக்க சொன்னாரு. ஒரு பாட்டு 7வது படி பாரதிதாசன் படத்தில் நீங்க படிச்ச தலைவாரி பூச்சூடி உன்னை தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை. ஒரு பாட்டு இல்லை. ஏன் பெண்களுக்குரிய கல்விதான் குடும்பத்துக்கு தரக்கூடிய கல்வி. இப்ப ஒரு பையன் இருக்கிறான், இந்த ஆம்பளை பையன் படிச்சானா அவனுக்கு மட்டும்தான் அந்த கல்வி, அவனே மறந்துடுவான் வயசானா. ஆனா பெண்களுக்கு தரக்கூடிய கல்வி அந்த பெண்ணுக்கு, கணவனுக்கு, பிள்ளைக்கு, குடும்பத்திற்கு, தர்மத்துக்கு வாழ்நாள் முழுசும் தரக்கூடிய கல்வி. அதனால பெண்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்த, பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய அறிவு, பெண்களுடைய ஒழுக்கம் தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கவசம். நீங்களாம் ஆம்பளை வந்து 2 பக்கம் பெருசா இருக்கிறீங்க, அதுதான் கூட ஏன் பெண்கள் அதிகம் படிக்க வைக்கிறான். இப்ப அண்ணாமலை வாத்தியார் இருக்கிறார, ஒரு பையனை அம்மா நான் திருட்டு வரேன், ஸ்கூலுக்கு வந்ததானே திருட்டு வர, வரலன்னா நாங்க வந்ததுதானே திருத்துவீங்க. ஆனா வீட்டுல வாழ்நாள் முழுசும் திருத்தி 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 சரியில்லாத கணவனை, சரியில்லாத பிள்ளையை, சரியில்லாத பெற்றோரை, சரியில்லாத உரை திருத்தக்கூடிய பெரிய பொறுப்பு பெண்கள். நேரடியா சொன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அந்த குடும்பத்தினுடைய தலைமை ஆசிரியர் தான் பெண். அப்படி எது தர்மம் என்பதை சொல்வதற்கு வந்த ஒரு பெரிய நீதி நூல் இந்த ராமாயணம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி, ஒரு யாழை குடும்பத்தில் பிறந்தவரே கவி சக்கரவர்த்தி கம்பன். யாருமா? ஒரு யாழை குடும்பத்தில் பிறந்தார். ஆனா அந்த கம்பராமாயணம் என்ற நூலை எழுதியனாலே பெரிய சக்கரவர்த்தின்னு ஆனார். அதனால தர்மத்தை சொன்னால் பெருமை, தர்மத்தை கேட்டால் பெருமை, தர்மத்தை பின்பற்றினால் பெருமை, தர்மத்தோடு வாழச் செய்தால் பெருமை என்கின்ற அரிய கருத்துக்களை எல்லாம் இந்த கம்பராமாயணத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய பாத்தல் கிராமத்தினுடைய நம்முடைய மாணவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், இந்த அம்மனுடைய ஆலயத்திலே ஒரு பெரிய உபச்சாரத்தை செய்து வரவேற்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய அர்ச்சகர், ஊர் பிரமுகர்கள், அன்பர்கள், கம்பராமாயண இயக்கத்தினுடைய சார்பிலே பெரிய உறுப்பினராக இருந்து அரிய பணியாற்றக்கூடிய நம்முடைய வட்டார வளமையத்தினுடைய ஒரு ஆசிரியர் பயிற்று அண்ணாமலை போன்ற பெருமக்களுக்கும், இந்த பாத்தல் கிராமத்தினுடைய கிராம கல்விக்குழுவினுடைய தலைவர்களுக்கும், பழைய ஊராட்சி தலைவர், இப்போ ஊராட்சி தலைவர் அனைவருக்கும் கம்பராமாயண இயக்கத்தினுடைய சார்பிலே நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் அறிவையும் புகழையும் நீண்ட ஆய்வுகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ நம்முடைய உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை அண்ணலை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ராம 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 அடுத்ததாக பாவலர் குப்பனை அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவாங்க. நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர், என்னுடைய தலைவர், அன்னவர்க்கே சரணாங்களே. இந்த கம்பராமாயண இயக்க தலைவர்களுடைய சான்றோர் பெருமக்களே, உங்களை எல்லாம் இந்த இனிய நண்பகல் வேலையிலே வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். குழந்தைகளை ஒன்று சொல்ல வேண்டும், நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல பாத்திரமாக கும்பகர்ணன் இருக்கிறான். கும்பகர்ணன் எப்படிப்பட்டவனா,
அவன் படுத்துன்னு இருக்கானா, கம்பர் சொல்றாரு, போத நீர் விரிந்ததென்ன உறங்குவான், நாசிக் காற்றால் கோதிலா மலைகள் கூடி வருவது போவதாக, இதெல்லாம் கண்ட வீரர் ஏங்கினர் துணுக்கமுற்றார், போதுவான் வருகு செல்ல பயந்தனர் பொறிகொள் கண்ணார். படுத்துட்டு இருப்பானா கும்பகர்ணங்க. அது எப்படி இருக்குமா, கடல் மாதிரி இருக்குமா. கடல் பார்த்துருக்கலாம், கடல் பார்த்தவங்களாம் கை தூக்கு. அதேப்பா, எல்லாரும் கடல் பார்த்துருக்கீங்க. கண்ணு கட்டின வரைக்கும் என்ன கடல் தெரியவே தெரியாது, கை வைப்பான். அவ்வளோ கடல் அவன் படுத்துருந்தான்னா ஒரு பெரிய கடல் இருக்கிற மாதிரி இருக்குமா. அவன் மூச்சு இழுத்தான்னா, இது ஒரு மலை இருக்கா, அது ஒரு மலை இருக்கா, இதோ அடேப்பா 4 மலை இருக்கு இல்லையா. மூச்சு இழுத்தான்னா இந்த மலையெல்லாம் தட தட அவன் மூச்சு கிட்ட வந்துடும், மூக்கு கிட்ட வந்துடுமா. மூச்சு விட்டான்னா எல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுமா. மலைகளை நம்மளால் அசைக்க முடியுமா? ஆனால் கும்பகர்ணன் மூச்சு இழுத்தான்னா இந்த மலைகள்லாம் மூக்கு கிட்ட வருமா. மூச்சு விட்டான்னா மலைகள்லாம் பழைய இடத்துக்கு போயிடுமா. அவ்வளோ பெரிய பலசாலி. போதிலா மலைகள் கூடி வருவது போவதாக. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, நமக்கு பயமா இருக்கான். இதெல்லாம் பார்த்தோம், எங்கிருந்து பார்த்தான் நேரம்னா, இப்போ கும்பகர்ணன் மூச்சு விட்டா நீங்களாம் அவங்க நேரம் தான் எங்கே போவீங்க, நீங்களாம் அவன் மூக்குக்குள்ளே போயிடுவீங்க, தடுமாறு தான் கிடப்பீங்க. மறுபடியும் அவன் மூச்சு விட்டானா அப்பாடான்னு வெளியே வந்து வருங்க. அவ்வளோ கஷ்டம். அப்போ இவன்லாம் பார்த்தவன் சொன்னான், அவன்லாம் பக்கத்தில் இருந்தானா, அவன்லாம் வந்து பயந்தானா, அடே எப்போ இப்படியா இருக்கும்னு. அதை விட இன்னொன்று, அவன் தூங்கினான்னா நான் கூட என் பேரன் பேத்தியை 8 மணிக்கு எழுப்பேன். எழுந்துடுறா, 8 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, எழுந்துக்கிறதே இல்லை. நான் நினைப்பேன், ஒருவேளை கும்பகர்ணன் தான் நம்ம வீட்டில் வந்து பிறந்துட்டானேன்னு தெரியல, எழுப்ப முடியல என்னால். கும்பகர்ணன் படுத்துருந்தான், நான் எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், உலக்க எடுத்துன்னு இடிப்பாங்களாம், யானை விட்டு மெதிக்க சொல்லுவாங்களாம். யானை விட்டு மெதிக்க அவன் தூங்கினே தான் இருப்பான். ஆக உலக்கையால் இடிப்பார்களா, யானையை விட்டு மெதிக்க சொல்லுவாங்களா, அப்பவும் கும்பகர்ணன் புரட்டு விட்டு தூங்குவானா. கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்திர உலக்க போடுறப்போ, கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து எழுந்திருப்பா கும்பகர்ணா, தூங்கந்து போதும், போய் யமன் கையில சேர்த்து அங்க தூங்குடான்னு சொல்றான். எழுப்புறது எதுக்கு, அவனை சாவடிக்கிறதுக்கு. ஆக இந்த யமன் இருக்கிறானே, அவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க கையில போய் தூங்குடான்னு சொல்றான். ஆக உலக்க போட்டா கூட அவன் எழுந்துக்கிறதில்ல, யாரை விட்டு மிதிச்சாலும் எழுந்துக்கிறதில்ல, மலை மாதிரி இருக்கிறான், மலை மாதிரி. சாப்பாடு இப்போ சாப்பாட்டுலாம் வந்துடுச்சு, சாப்பாடு என்ன சாப்பிடுவானா, 600 சகடத்து அடிசிலும் 100 குடம் களும் நுங்கினான், ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்து இரு செங்கனான்னு சொன்னான். எவ்வளோ சாப்பாடு, 600 வண்டி சாப்பாடா. 1 வண்டி 2 வண்டி 3 வண்டி 599 600 சாப்பிட்டா. ஐயோ இன்னும் பசிக்குது, இன்னும் 600 வண்டி இருக்குதான்னு பார்ப்பானா. கல் குடிப்பானா, 100 குடம் கல், 1000 குடம் கல் குடிச்சிக்கிட்டே இருப்பானா. அப்போ என்ன, அவ்வளோ சாப்பிடுவான். இவ்வளோ சாப்பிட்டியப்பா என்னாச்சு, இப்போ தான் எனக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்குன்றோம். எப்போ 600 வண்டி சாப்பாடு சாப்பிட்டுட்டு 1000 குடம் கல்லை குடிச்சிட்டு, சரிப்பா போதுமா பரவாயில்ல, இல்லை இப்போ தான் எனக்கு பசிக்குது, இன்னும் 100 வண்டி வருதான்னு பார்ப்பானா. அப்படி சாப்பிடுபவன். ஆனால் குழந்தைகளே, நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவனை போல நன்றி உள்ளவன் உலகத்தில் யாரும் கிடையாது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாகிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு சோறு போடணும். எத்தனையோ குழந்தைங்க கல்யாணம் ஆன பிறகு அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதே இல்லை. அவன் பொண்டாட்டி அவன் புள்ள முடிஞ்சது கதை. அப்பா அம்மா எல்லாம் பட்டு பசுமா சாகும். இவன் நல்லா சம்பாதிப்பான், லட்சணமாக சம்பாதிப்பான், உருப்பட மாட்டான். அந்த வார்த்தை சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஆக உருப்பட மாட்டான் உண்மையிலே. அவன் ஏன் அப்பா அம்மாவுக்கு எவன் சோறு போடலையோ அவன் உருப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆக குழந்தைகளை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கன்னு போகிறப்போ, நீங்கள் உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு,
துணிமணி இது கொடுக்கறத நீங்க பார்த்துக்கணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அம்மாவை ஒரு சோப்பு வாங்கிடலாம், ஒரு சீப்பு வாங்கலாம், புடவை வாங்கலாம், வேஷ்டி வாங்கலாம். அம்மாவை அனுப்ப எனக்கு ஒரு அம்மா ஒன்று வாங்கிட முடியுமா? முடியாது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்தில இருக்குதுன்னா தாயடா. தெய்வம் உட்காந்துக்குதா? இதை விட பெரிய தெய்வம் யாரு? உங்க அம்மா தான் தெய்வம். இந்த அங்காள அம்மாவை விட உன் சொந்த அம்மா தான் பெரிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு சாப்பாடு போடணும். அங்காள அம்மா ஆனா உங்க அம்மாவை நீ தான் வணங்க வேண்டும். குழந்தைகளே, அம்மாவை விட உயர்ந்த தெய்வம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது. உலகத்துல எதுவும் கிடையாது. ஆக இவன் ஏன் நன்றி உள்ளவன்னா, போருக்கு வந்தான். இந்த பக்கம் ராமன், இந்த பக்கம் ராவணன். போருக்கு வந்தப்போ அவங்க தம்பி விபீஷணன் ஏற்கனவே அவன் கட்சி மாதிரி ராவணங்கிட்ட இருந்து ராமன் பக்கம் போய் சேர்ந்து அவன் அண்ணா கும்பகர்ணா, நான் இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிறேன் ராமன்கிட்ட, நீ கூட வந்துடுற எங்கள் போர்க்களத்தில் நீ கூட வந்துடுனான்னு கூப்பிடுறான் ராவணனை. இவனை கும்பகர்ணனை, விபீஷணன் தம்பி ராவண, கும்பகர்ணன், வீடனன் அண்ணன் தம்பியும். ஆக நீ வந்துருண்ணா அப்படின்னு சொல்லி வீடனன் கும்பகர்ணனை கூப்பிட்டா. அப்போ சொன்னாவன், டேய் நான் வரமாட்டேன், இது நாள் வரைக்கும் சோறு போட்டான் எங்கள் அண்ணன். அவன் தான் இந்த போர்க்கோலம். அவனே இந்த எப்படி உங்களுக்கு சீருடை உங்கள் அம்மா மாட்டி விடுறாளா, அதுபோல் அண்ணங்காரனே ராவணனே வந்து இவனுக்கு போர் உடையெல்லாம் போட்டு கொடுத்தான். இந்தாடா வில்லு வாள் இதெல்லாம் கையில் கொடுத்தான். அவனுக்கு உயிரை விடுவதே தவிர அவன் ராமன் பக்கம் வரணும். ஆக அப்படி இருக்க வேண்டாம். அண்ணன் நல்லவனோ கெட்டவனோ, அம்மா நல்லவளோ கெட்டவளோ, அப்பன் நல்லவனோ கெட்டவனோ, குடிகாரனோ ராட்சசனோ எதுவா இருந்தாலும் நம் தந்தை, நம் தாய், நம் அண்ணன் அவர்களுக்கு நம் உயிர் போற வரைக்கும் நாம் அவனுக்கு உடற்பட இருக்க வேண்டும். சொன்னா இதோட முடிக்கிறேன். நீ போல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகேன். தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாகின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதின் ஏகி. எனக்கு அவன் போர்க்கோலம் செய்து விட்டான் ராவணன், அவனுக்கு நான் உயிரை கொடுப்பேனே தவிர நான் ராமன் பக்கம் வந்து, ராமன் நல்லவன் தான், அறத்தின் நாயகன் தான், ராவணன் இன்னொருத்தன் மனைவியை தூக்கி வந்தவன் தான், அயோக்கியன் தான், இருந்தாலும் என் அண்ணனாகிவிட்டான், அதனால் நான் சோறு போட்டான், அவனுக்கு நன்றியுடையவனாக இருப்பேனே தவிர நான் நல்லவன் என்றாலும் நான் ராமன் பக்கம் வரமாட்டேன் என்று சொன்னான். ஆக குழந்தைகளே, நீங்கள் ரெண்டு கருத்தை தெரிந்து கொண்டு போக வேண்டும். சாகர வரைக்கும் நம் தாய் தந்தையரை நாம் காப்பாற்ற வேண்டும். சாகர வரைக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். வாய்ப்பு அருமையாக கலந்துட்டீங்க குழந்தைங்கள்லாம். ஐயாக்கெல்லாம் சிறப்பாக பேசினாங்க இன்னைக்கு. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒன்று அப்பா அம்மாவை வணங்க வேண்டும். அப்பா அம்மாவை வெளியே கும்பிடணும். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பின்னாடி நம்ம யோசனை பண்ணுவோம், ஏற்பாடாகும். அப்பா அம்மாவை கும்பிடணும், நல்ல பிள்ளைங்களாக வாழணும். சரியா? நல்ல பேர் தான் எடுக்கணும், கெட்ட பேர் எடுத்துடக்கூடாது. ரெண்டு விஷயம். இங்கே கோடை விடுமுறையில் திருவண்ணாமலை எஸ்ஆர்ஜிடிஎஸ் பள்ளி நடந்த கம்பராமாயண வகுப்பு யாராவது வந்திருந்தீங்க? கை தூக்குங்க. 2, 4, 6, 7, 8, 9 இந்த பக்கம் யாரும் இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாமே அந்த புத்தகம் படித்து ஒரு சான்றிதழ் வாங்கலாமா? வாங்கிக்கிறீங்களா? எல்லாம் தயாராக இருக்கீங்களா? அப்போ இன்றைக்கி இந்த புத்தகம் கொடுக்குறோம், கம்பராமாயண புத்தகம். ஐயா அந்த புத்தகம் எடுங்க, இந்த பொட்டி பெரிய பெரிய புக். இந்த கதை புத்தகம் கொடுக்குறோம். அந்த கதையை நீங்கள் முழுக்க படிங்க. என்ன படிச்சுட்டு ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு நாள் தேர்வு நடக்கும். இதே இடத்துல நடக்கும். ஐயா சொல்லுவாங்க, அண்ணாமலை ஐயா சொல்லுவாங்க, ஆசிரியர். இந்த புத்தகம் கதை புத்தகம், கம்பராமாயண கதை முழுக்க போய் இருக்கு. சரியா? இதில் சந்தேகம் வந்தால் யாரை கேட்கணும்? நீங்கள் இந்த கதை புரியல, சந்தேகம் இருக்கணும், யாரை கேட்கணும்?
அண்ணாமலையா கேட்கணுமா? இந்த வகுப்பெல்லாம் நீ வந்தீங்கல்ல, அவங்களே கேட்கணும். நீங்க சொல்றீங்க தானே? பார்த்தீங்களா? இதெல்லாம் ஜோரா கை தட்டுங்க. சொல்லிக் கொடுத்து இந்த புத்தகத்தை படிங்க. ஒரு மாதம் கழிச்சு ஒரு தேதி முடிவு பண்ணிட்டு ஒரு தேர்வு வச்சுருவோம். இந்த இடத்துல இதில் உள்ள கேள்வி பதில் தான் வரும், வெளியே வந்து கேள்வி பதில் வராது. இதில் உள்ள கேள்வி பதில் எல்லாம் வரும். நீங்கள் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்படும்? சான்றிதழ், சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். வாங்கிக்கலாமா? மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான நிகழ்ச்சி, இன்னைக்கு சந்தோஷம். இது முடிச்சப்ப நிறைய பரிசுகள்லாம் இருக்குது. ஆனால் வந்து பொறுமையாக உட்காந்து வாங்கிட்டு போனால் தான் கொடுக்க முடியும். நின்றுட்டு வாங்கினா கொடுக்க முடியாது, விட்டு போயிடும். அதனால் ஆண்கள், பசங்க, சிறுவர்கள் தனியாக, மாணவர்கள் தனியாக உட்காந்து வரிசையாக உட்காந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வரிசையாக அந்த பரிசை ஒவ்வொன்றா அவங்கள தேடி வரும். உட்காந்து தான் வாங்கிக்கலாம், நிற்கிறவங்களும் கிடையாது. உட்காந்து பொறுமையாக வாங்கிட்டு போனோம். அது மாதிரி ஒவ்வொன்றா தேடி வரும். அதில் வந்து விட்டு போயிடாமல் இருக்கணும். நீங்கள் உட்காந்து தான் ஒவ்வொன்றா தேடி வந்துட்டு இருக்கும். அது மாதிரி வாங்கிக்கணும். இப்போ நிறைவாக ஒரு சில வார்த்தைகள் நம்ம அண்ணாமலை ஐயா பேசி நிறைவு செய்வாங்க. அது முடிந்த பிறகு ராமநாமத்தை சொல்லுவோம். சொன்ன பிறகு நம்ம வந்து பரிசுகள்லாம் வரும். வணக்கம் தலைவர், இந்த கம்பராமரேஸ்வரர் உறுப்பினர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை தேவரத்தில் ஒரு வரி வரும். என்னுடைய திறம் என்ன? திறந்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே. தர்மம் தான் இறைவனுடைய திறமை அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் சொல்லுவாங்க. அதனால் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு பாகத்தில் 3 பங்கு என்ன இருக்குமா? அதர்மம் இருக்கும், 1 பங்கு தான் தர்மம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கலியுக தர்மம், தர்மத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதர்மம் மேலோங்கி இருக்கக்கூடிய யுகம் நம்ம இருக்கிற யுகம். அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் தர்ம சிந்தனையை நம்ம கிட்ட ஒன்று சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய உயர்வான கருத்து. ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கலாம், காசு இருந்தால் அம்மா வாங்க முடியுமான்னு சொல்லி கண் கலைக்க தராங்க. ஐயாட்ட சொன்ன உயிரில் கலந்து உணவில் கலந்து சொன்னீங்க ஐயா. ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது. இப்போ இல்லை, இந்த மாதிரி குழந்தையா இருக்கும் போது இல்லை, அதை விட இந்த குழந்தையா இருக்கும் போது இல்லை, 30 நாள்லேயே இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த அற்புதமான கருத்து சொல்றீங்க. என்ன பண்ணணும்? இருந்தால் என்னுடைய அம்மா அப்பா நான் வணங்குவேன் ஐயா சொல்றாங்க. ஆனால் இல்லை, உங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, நீங்களாம் வணங்கலாம். அம்மா வணங்கக்கூடாதா? நீ வணங்கணும்னா போய் காலில் வந்து காலில் வந்து சொல்றது நீ கேட்டாவே போதும். அந்த காலால் எட்டி வச்சு கட்ட வார்த்தையில் திட்டாது கேட்டினாவே போதும், வணங்குறதுக்கு சமம். ஆனால் நம்ம பண்றோமா? அதை பண்ணணும். எல்லாரும் பண்ணலாம். இங்க வந்திருக்கிற பிள்ளைங்களாவது பண்ணணும். அன்னையும் பிதாவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றே. சரியா? அதனால அற்புதமான கருத்தை, விலை உயர்ந்த கருத்தை, கடினமான மாணிக்கமான கருத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏதோ விளையாட்டா நீங்களாம் மகிழ்ச்சியாக நம்ம பாடலாம், டான்ஸ் பண்ணீங்க, நல்லா பண்ணுங்க. அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ரொம்ப அற்புதமான கருத்தை வாழ்நாள் சிலையில் போட்ட எழுத்து மாதிரி எடுத்துன்னு போகணும். நீங்கள் எடுத்துன்னு போகணும், வாழ்க்கையில் பின்பற்றணும். ஒரு கருத்தை நம்ம பின்பற்றினா கூட போதும். எத்தனையோ கருத்து சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஒரு கருத்தை மட்டும் பின்பற்றினா, ஒரு தர்ம நெறி பின்பற்றினா கூட போதும். சரியா? அதனால மாணவ கல்விகள் நமக்கு தான் ஐயாலாம் அப்படியே உணர்வு கலந்து உயிர் கலந்து சொன்னாங்க. ஐயா கடல் மகா சமுத்திரம், எப்படி கேட்கணும் சொற்பொழிவு வரும்போது என்கிட்ட சொல்லிட்டார் அற்புதமா. அதனால் இதுக்கெல்லாம் ஒரு நிறைய மாணவர்களால நிறைய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு இந்த இறைவனுடைய திருவுருளால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இருந்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஏற்படுத்தின தலைவர், காலாளர் உள்ளிட்டவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இந்த கோயிலுடைய நிர்வாகி, இந்த SMC தலைவி மற்றும் பெற்றோர்கள், பொதுமக்கள் வந்திருக்கீங்க அத்தனை பேருக்கும் நன்றி. நமக்கு மாணவ கல்விகள் பங்கெடுத்த மாணவ கல்விகள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களை வந்து இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லினே இருந்திருக்கேன் இல்லையா? செய்யணும். ஆனால் நீங்கள் என்னோட ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா அழகாக பண்ணீங்க. உங்களுக்கெல்லாம் நன்றி. வந்து ஆவணமாக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. மாணவ கண்மணிகள் என்ன பண்ணணும்னா, அந்த பரிசு வாங்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நிகழ்ச்சி பண்ண பிள்ளைங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிள்ளைங்க கலந்துக்காத தனியாக பிரிந்து வரணும். ஏன்னா அப்போ தான் பரிசு கொடுக்குறது எங்களுக்கு உகந்த சூழ்நிலையாக இருக்கும். நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அவங்க தனியாக வரணும், பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க தனியாக இருக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க நம்ம ஏதாவது இருக்கிறோம் இப்போ இல்லை, அப்புறமா ஐயா சொல்லுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க. SMC தலைவி அம்மா வாங்க, SMC தலைவி அம்மா இங்கே வரணும், மேடையான வரணும் வாங்க. எங்க இருந்தாங்க அவங்க கிட்ட அந்த மாதிரி போட்டோ இதில் எடுத்துக்கிறேன். சரி, தாராளமாக நடத்திக்கங்கன்னு சொன்னாங்க. மனமும் வந்து அடுத்த தடவை வரும்போது நம்ம ஒத்திகை பார்க்கும்போது அம்மா இருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நம்மளோட கூட இருந்து நமக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நேரத்தில் நன்றியுடன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அருண்குமார் வாப்பா, அருண்குமாருடைய அப்பாவா? அருண்குமாருடைய தாத்தா தான் இந்த ஆலயத்தில் வந்து பூஜை பண்ணாங்க. உங்க தாத்தா கையில் அதை ஒப்படைச்சிடணும். சரியா? உங்க தாத்தாவின் சாய்பாரி வாங்குற உங்க தாத்தா கையில் ஒப்படைச்சிடணும். கம்பராமனை சார்பாக பாராட்டு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி பாராட்டுகள் அவருக்கு வேலை செய்ய வெளியே கொடுத்து
திருக்குறள் எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் எழுதணும். ஐயெல்லாம் வாங்க சார், ஐயா வாங்க, ஐயா வாங்க. அவரே கொடுத்து நம்ம சவத்தில் 265 நீங்கள் வாங்க, என்ன சக்தி வாங்க, நீங்கள் அப்படி போங்க, 2 பேர் அப்படி போகணுங்க. மிக அற்புதமான இயற்கையாகவே தவம் அமைந்திருக்கிறது. தவம் என்பது ஏதோ ஊசி மேல் நின்று தவம் பண்ணுறதோ, வெயிலில் நிற்கிறதோ, மழையில் நிற்கிறதோ, வெயில் அதெல்லாம் அவர் வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு. உற்ற நோய் ஒன்று உயிருக்கு உறுதலை செய்யாமல் அற்றே தவத்திற்கு ஒரு உனக்கு வர துன்பத்தை பொறுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து செய்யாமல் அதாடா தவம். ஆக தவம் என்பது நாம் இங்கே போய் காட்டில் மேட்டில் அதெல்லாம் இல்லையா. உனக்கு ஒரு துன்பம் வந்தால் பொறுத்துக்கொள்ள, ஐயோ வந்துச்சு அழாத, அதை பொறுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யாது, அதான் தவம். அதுதான் தவத்திற்கு உயிர் வாய்ப்பு.